குழந்தைகளோட ஜாதகம் அப்பாவுக்கு வெற்றியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ இவங்க 2 பேர் ஜாதகத்தில் எந்த ஜாதகம் எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டக வர்க்கம் செக் பண்ணுங்கள். இதில் 9வது வீட்டுக்கு, லக்னத்திலிருந்து 9வது வீட்டுக்கு அஷ்டக வர்க்கம் எந்த ஜாதகத்தில் பரல்கள் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 40 இருந்துக்குது அப்படின்னா பையன் ஜாதகத்தில் இப்போ 40, பொண்ணு ஜாதகத்தில் 28 இப்படி தான் இருக்குதுன்னா இந்த பையன் ஜாதகம் தான் அப்பாவுக்கான ஜாதகம். இப்போ அடுத்து அம்மாவுக்கான ஜாதகம் எது? இப்போ பையன் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4வது வீட்டுக்கோட அஷ்டக வர்க்கம் 30, பொண்ணு ஜாதகத்தில் 35. அப்போ அம்மாவுக்கான ஜாதகம் பொண்ணுடைய ஜாதகம். இப்படி வச்சு இப்போ அம்மாவுக்காக நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் பார்க்குறீங்க. அம்மா பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா, அம்மா பேரில் இந்த டெய்லரிங் தொடங்கலாமா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த பொண்ணு ஜாதகத்தில் எப்போ பாக்யாதிபதி வராருன்னு பாருங்கள். இப்போ எப்போ நல்ல காலம்னு பாருங்கள். அம்மாவுக்கே நல்ல காலம் இல்லை, இப்போ சுமாராக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் பொண்ணு ஜாதகத்தில் பீக் பீரியடாக இருக்குது அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் பண்ணுங்கள், இந்த பிஸ்னஸ் இங்கே பீக்கில் வரும். இதே தான் அப்பாவுக்கும். அப்பாவுக்கு பீக் பீரியட் இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஆனால் பையன் ஜாதகத்தில் இப்போ பாக்யாதிபதி சூப்பராக இருக்குல்ல, லக்னாதிபதியாக நடக்கிறாரு, பையன் ஜாதகம் இன்றைக்கி தேதிக்கு சூப்பராக இருக்குன்னா அப்பா பிஸ்னஸ் பண்ணட்டும், இந்த பிஸ்னஸ் ஓகோன்னு வரும். அப்படியே மாற்றியும் இவங்க 2 பேருக்கும் ஜாதகம் டைம் சரியில்லை. இவங்க ஜாதகத்தைப்படி அப்பாவுக்கு மோசம் இல்லை, அவங்க ஜாதகம் அவங்க டைம் பீரியடே மோசமாக இருக்குதுன்னா அப்பா புதுசாக எதுவும் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, அம்மா எதுவும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கனாலும் இப்போது உங்களுக்கு பதிலே தெரியாது. உங்கள் ஜாதகத்தில் சூப்பராக இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்ட உடனே ஜோதிடர்கிட்ட போய் உட்காருவீங்க. சார் என் ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனாலும் தொழில் பிச்சுக்கிட்டு போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓட்டை அடைக்கவே முடியல. எஸ், கீழே இருக்கிற ஜாதகம் சரியில்லை, அவ்வளோதான். இவ்வளோதான். இப்போது ஏன்னா இப்போ இங்கே எல்லாருக்கும் டவுட் என்னன்னா, இப்போ என் ஜாதகம் பழிக்குமா, என் பையன் ஜாதகம் பழிக்குமா? 2மே பழிக்கும். அதுக்கு தான் நீங்கள் அஷ்டக வர்க்கத்தை செக் பண்ணணும். இங்கே ஜோதிடத்தில் நிறையா பிட்டாக இருக்குது. சில பேருக்கு நட்சத்திரம் பார்க்கணும், சில பேருக்கு திதி பார்க்கணும், என்ன கிழமையில் பிறந்தாங்கன்னு பார்க்கணும், அஷ்டக வர்க்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுடைய மிருகம் என்னன்னு பார்க்கணும், மரம் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தான் ஒரு பரிகாரமே சொல்ல முடியும். நீ யார் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சித்த மருத்துவத்தில் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு நீங்கள் டெய்லியும் நைட்டு பால் சாப்பிடுங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த ஆசிட்டிக் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாருன்னா, இதே வியாதி இருக்கிற இன்னொருத்தன் போனான் அப்படின்னா அவனுக்கு அந்த பால் வைத்தியம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் உடம்புல ரசாயனங்கிறது வேற மாதிரி இருக்கும். வியாதி ஒன்று தான், ஆனால் அவன் உடம்புல வேற ரசாயன பர்சன்டேஜ் ரேஷியோவில் இருக்கும். அவனுக்கு இந்த பால், ஒருவேளை அவனுக்கு உடம்புலேயே லாக்டிக் அமிலம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ பாலை கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ மோரில் சாப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. பாலை விட மோர். ஏன்னா இப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க சார் எங்கள் 2 பிரச்சனை ஒன்று தான், என்னைய பால் சாப்பிட சொன்னீங்க, அவனை மோர் சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா உடம்புக்கு தகுந்த மாதிரி இங்கே எல்லாமே மாறும். ரசாயனம் மாறும்போது மருந்துகளும் இங்கே மாற ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இதை வச்சுருக்கேன் என் உடம்புல, இப்போ இதை உள்ளே கொடுக்க தேவையில்லை, அவங்ககிட்ட அது இல்லை, அதனால் அதை கொடுத்தேன். இவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் ஜோதிடத்துலேயும். உன் ஜாதகத்தில் என்ன தன்மையோடு நீ பிறந்த, நான் வியாழக்கிழமை பிறந்தேன், குரு பகவான் அனுகிரகத்தால் பிறந்தேன், இன்றைக்கி குரு ஆகிட்டேன், எனக்கு 9ல் குரு லக்னத்தையே பார்க்குறாரு, அதனாலே எனக்கு லக்னம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கேது மகாதசை நடக்குது, கேது ஞானக்காரகன், கேதுவோட பீரியட் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கேதுவோட தசையில் எனக்கு ஒரு குரு புத்தி வந்த உடனேயுமே பளிச்சுன்னு ஞானம் கிடச்சிருச்சு. இவ்வளோதான். அப்போ இங்கே ஒரு ஸ்பார்க் தேவைப்பட்டுச்சு. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அந்த டைம் மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ். நீங்கள் காற்றடிக்கிற காலத்தில் தூத்திக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மற்ற காலத்தில் ஃபேன் போட்டுக்குங்க. கேளை கிருஷ்ணன் நம்ம